ஒரு வாரத்துக்கு டேஸ்ட் மறக்க மாட்டீங்க. ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம், டிஃபனாவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கு மிக்சர் ஜாரில் 2 கப் அளவுக்கு சிகப்பவல் சேர்த்து லைட்டாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றி கொஞ்சமாக உப்பு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 3 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து இது மாதிரி பிசுப்பு தன்மை வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுடுங்க. இப்போ மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, பிஸ்தா, 2 ஏலக்காய் சேர்த்து அதே ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது மாவோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காவை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு கரைய வச்ச சக்கரை பாகை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து எடுத்துக்கங்க. இப்போ இது மாதிரி குழி கரண்டி எடுத்துக்கங்க. அதில் ஒரு முந்திரி பருப்பை வச்சு இதில் நல்லா அழுத்தி ஃபில் பண்ணி எடுத்து இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது மாதிரி எல்லா குழிகளையுமே மாற்றி இட்லி பாத்திரத்தை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சாலே போதும். நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது மாதிரி ஹெல்த்தியாக ஈஸியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீ அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க.